Hey Techies, welcome to Purna's TikTok. இன்னைக்கு நம்ம TNPSC ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமான டாப்பிக்கான இடைவெளி நெருப்புகள் இருந்து பார்ட் 2ல இன்னும் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இந்த கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே வாங்க பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளன? பகுதி 3. இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? சோவியத் ஒன்றியம். இந்திய அரசியலமைப்பின் அரசு கொள்கையின் வழிகாட்டி நெறிமுறைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை? அயர்லாந்து. இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டன? 42வது திருத்தம். இந்திய அரசியலமைப்பில் தற்போது எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்தியாவின் மக்களாட்சி குடியரசின் ஆன்மா என கருதப்படுகிறது? முகவுரை. இந்திய அரசியலமைப்பின் பாதுகாவலர் என அழைக்கப்படும் அமைப்பு எது? உச்சநீதிமன்றம். இந்திய அரசியலமைப்பின் 32வது பிரிவு எதனுடன் தொடர்புடையது? அரசியலமைப்பு நிவாரணங்களுக்கான உரிமை. அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் என்று 32வது பிரிவை குறிப்பிட்டவர் யார்? B.R. அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் 21A பிரிவு எதனுடன் தொடர்புடையது? கல்வி உரிமை. இந்தியாவில் கல்வி உரிமை எந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்படுகிறது? 6 முதல் 14 வயது. இந்தியாவில் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பவர்கள் அடங்கிய அமைப்பு எது? தேர்தல் கல்லூரி. இந்திய குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5. இந்திய குடியரசுத் தலைவர் பதவி விலகல் கடிதத்தை யாரிடம் அளிக்கிறார்? துணை குடியரசுத் தலைவர். இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன். இந்திய பிரதமரை யார் நியமிக்கிறார்? குடியரசுத் தலைவர். மத்திய அமைச்சரவை கூட்டாக யாருக்கு பொறுப்புடையது? மக்களவை. இந்திய நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடரை கூட்டும் அதிகாரம் யாருக்கு உள்ளது? குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டு அமர்வுக்கு தலைமை வகிப்பவர் யார்? மக்களவை சபாநாயகர். இந்திய நாடாளுமன்றத்தின் கூட்டத்தை நடத்தும் அதிகாரம் யாருக்கு இல்லை? மாநிலங்களவை தலைவர். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்தியாவில் நிதி ஆணையம் எந்த அரசியலமைப்பு பிரிவின் கீழ் அமைக்கப்படுகிறது? பிரிவு 280. இந்திய அரசியலமைப்பை திருத்தும் நடைமுறை எந்த பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது? 368. இந்தியாவில் தேசிய அவசர நிலையை அறிவிக்கக்கூடியவர் யார்? குடியரசுத் தலைவர். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு தேசிய அவசர நிலையுடன் தொடர்புடையது? 352. மாநிலத்தின் அரசியலமைப்பு இயந்திரம் செயலிழந்தால் எந்த பிரிவின் கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுகிறது? 356. இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் தற்போது எத்தனை மொழிகள் உள்ளன? 22.
இந்திய அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட முதல் மொழி எத்தனை? 14. இந்தியாவில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புக்கு அரசியலமைப்பு சட்ட அந்தஸ்து வழங்கிய திருத்தம் எது? 73வது திருத்தம். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு சட்டம் அந்தஸ்து வழங்கிய திருத்தம் எது? 74வது திருத்தம். சிந்து சமவெளி நாகரிகத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்று எது? ஹரப்பா. சிந்து சமவெளி நாகரிகத்தில் சிறப்பு வடிகால் அமைப்புக்கு புகழ்பெற்ற நகரம் எது? மொஹஞ்சதாரோ. மௌரிய பேரரசை நிறுவியவர் யார்? சந்திரகுப்த மௌரியர். அசோகரின் கல்வெட்டுகளை படித்து விளக்கியவர் யார்? ஜேம்ஸ் பிரின்செப். இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? சமுத்திரகுப்தர். நாளந்தா பல்கலைக்கழகம் எந்த பேரரசின் காலத்தில் சிறப்பாக வளர்ச்சியடைந்தது? குமாரகுப்தர். இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்த முதல் ஐரோப்பியர் யார்? வாஸ்கோட காமா. வாஸ்கோட காமா இந்தியாவின் எந்த இடத்தை முதலில் அடைந்தார்? கள்ளிக்கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முதல் தொழிற்சாலை எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? சூரத். பிளாசிப் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1757. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1764. நிரந்தர நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? காரன்வாலிஸ். துணைப்படை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? வெல்லஸ்லி. வாரிசு இழப்பு கொள்கையை அறிமுகப்படுத்தியவர் யார்? லார்ட் டலௌசி. 1857 ஆண்டு இந்திய கிளர்ச்சி முதலில் எந்த இடத்தில் தொடங்கியது? மீரட். 1857 ஆண்டு கிளர்ச்சியின் போது டெல்லியின் தலைவராக அறிவிக்கப்பட்டவர் யார்? பகதூர் ஷா II. இந்தியாவில் முதல் ரயில் சேவை எந்த 2 இடங்களுக்கு இடையே தொடங்கியது? மும்பை, தானே. இந்தியாவில் முதல் பயணிகள் ரயில் சேவை தொடங்கிய ஆண்டு எது? 1853. இந்தியாவில் தபால் தலை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1854. இந்தியாவில் முதலில் அச்சிடப்பட்ட செய்தித்தாள் எது? பெங்கால் கெசட். ஸோ இதோட பார்ட் 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட் 3 டியூஸ்டே ஈவினிங் 7க்கு வருது. ஸோ ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே கனெக்டட்.